புது விதிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமா, இந்த மாற்றங்கள் எல்லாமே மூணே விஷயத்த சுத்தி தான் இருக்கு. நம்ம பணம், நம்மளோட டிஜிட்டல் பாதுகாப்பு, அப்புறம் இது ரெண்டையும் சரியா பாத்துக்க தேவைப்படுற நம்மளோட கவனம். ஒவ்வொன்னையும் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல நம்ம பணப்பைய நேரடியா பாதிக்க போற நிதி மாற்றங்களை பத்தி பேசுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். நீங்க லோன் வாங்கணும்னா உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கோரை கணக்கிடுறதுல ஒரு புது ரூல் வருது. அதாவது இனிமே உங்க கடன் விவரங்கள் முன்ன விட ரொம்ப வேகமா அப்டேட் ஆகும். இப்ப பாருங்க, இதுதான் செம்மையா இன்ட்ரெஸ்டிங். முன்னாடிலாம் உங்களோட கடன் விவரங்களை 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே வார வாரம் அப்டேட் பண்ண போறாங்க. அதாவது 2 மடங்கு வேகமா. ஏன்னா வங்கிகளுக்கு உங்களுடைய லேட்டஸ்ட் கடன் நிலவரம் உடனுக்குடனே தெரியணும். அப்போதான் கடன் கொடுக்கற சிஸ்டம் இன்னும் சரியா வேலை செய்யும். சோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இனி சின்ன தப்பு பண்ணா கூட அது உடனே தெரிஞ்சிடும். நீங்க உங்க இஎம்ஐயோ இல்ல கிரெடிட் கார்டு பில்லையோ கட்டுறதுக்கு ஒரே ஒரு வாரம் லேட் பண்ணா கூட அது உடனே உங்க கிரெடிட் ஸ்கோர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இனிமேல் கடன் தவணைகளை கரெக்டான நேரத்துல கட்டுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா நம்ம பணத்தை பாதிக்கிற இன்னொரு முக்கியமான விதி. உங்க பேன் கார்டும் ஆதாரும் லிங்க் பண்ணியாச்சா ஒரு தடவை உடனே செக் பண்ணிக்கோங்க. இல்லனா அதோட விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருக்கும். நீங்க இன்னும் பேன் ஆதாரை இணைக்கலைனா முதல்ல உங்க பேன் கார்டே செல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பேங்க்ல பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகே, பணத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட டிஜிட்டல் செக்யூரிட்டி பக்கம் வருவோம். ஆன்லைன்ல நடக்கிற மோசடிகளை தடுக்க நாம யூஸ் பண்ற ஆப்ஸ்க்கு ஒரு புது பாதுகாப்பு விதி கொண்டு வராங்க. இத சிம் பைண்டிங்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாட்ஸ்ஆப், டெலிகிராம் மாதிரி ஆப்ஸ உங்க போன்ல இருக்கிற சிம் கார்டு கூட ஒரு பூட்டு போட்டு பூட்டுற மாதிரி தான். இது உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் பாதுகாப்பு கொடுக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். உங்க ஆப் உங்க சிம்மோட கனெக்ட் ஆயிடும். அப்புறம் அந்த சிம் கார்டு எந்த போன்ல இருக்கோ அந்த போன்ல மட்டும்தான் உங்க அக்கவுண்ட்டை யூஸ் பண்ண முடியும். இதனால உங்க அக்கவுண்ட்டை வேற யாரும் தப்பா பயன்படுத்த முடியாது. நீங்க சேஃபா இருக்கலாம். அடுத்ததா கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கும் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. இப்போ இருக்கிற 7வது ஊதிய குழுவோட காலம் முடிய போகுது. இப்போ 8வது ஊதிய குழுவோட பரிந்துரைகளை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் மத்த படிகள்லாம் நல்லாவே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டாக்ஸ் கட்டுறவங்க கவனமா கேளுங்க. உங்களுக்கு 2 முக்கியமான சேஞ்சஸ் இருக்கு. இதுல ஒன்னு நல்ல விஷயம், இன்னொன்னு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபைல் பண்றது ரொம்ப ஈஸியாக போகுது. புது இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ல நிறைய டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி வந்துடும். ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட எல்லா ஆன்லைன் பண பரிவர்த்தனையையும் ரொம்ப தீவிரமா கண்காணிக்க போறாங்க. அதனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? வாங்க ஒரு குவிக் ரீகேப் பாத்துரலாம். ஜனவரி 1ல இருந்து இந்த 4 விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. 1. உங்க இஎம்ஐய ஒரு நாள் கூட தாமதிக்காம கரெக்ட் டைம்க்கு கட்டுங்க. 2. உங்க பேன், ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3. ஆப்ஸ்ல வர புது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4. ஆன்லைன்ல பணம் அனுப்பும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த புது ரூல்ஸ் எல்லாமே நிஜமாவே நம்மளோட பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்காகவா, இல்ல நம்மள கண்காணிக்கிறத அதிகப்படுத்துறதுக்காகவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.